அரசன் செங்கோல் அரசாட்சி செய்கின்றான். ஆயினும் அரசாட்சியை கைப்பற்ற அரசனின் தம்பியின் மகனும் தங்கையின் மகளும் சதித்திட்டம் செய்து இரவில் காவலாளியை கொலை செய்துவிட்டு இரத்த கரை கத்தியை இளவரசனின் சட்டைப்பைக்குள் வைத்துவிட்டு அவர்கள் தங்கள் அறைகளுக்குள் சென்று விடுகின்றார்கள். அதிகாலையில் எழுந்து பார்த்த பொழுது அந்த இளவரசன் மேல் கொலை குற்றம். அரசன் ஒரு மந்திரவாதியை வரவழைக்கின்றார். மந்திரவாதியின் சக்தியினால் அங்கு குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவார். மந்திரவாதி அங்கு அரண்மனைக்குள் இருக்கும் அனைவருக்கும் ஒரு அடி நீளமுள்ள ஒரு தடியை கொடுக்கின்றார். சீரான தடிகள். அதன்படி கொலை செய்தவனின் தடி ஒரு அங்குலம் வளர்ந்து இருக்கும். அடுத்த நாள் காலை அனைவரும் வரவழைக்கப்படுகின்றார்கள். தடிகளை பார்த்த பொழுது அரசனின் தம்பியின் மகனும் தங்கையின் மகளின் தடிகளும் ஒரு அங்குலம் குறைந்து காணப்படுகின்றது. இவர்கள் தங்கள் குற்ற உணர்வினால் தடி வளரும் என்பதனால் ஒரு அங்குலம் வெட்டி விடுகின்றார்கள். அவர்கள் பிடிபடுகின்றார்கள். இளவரசன் தப்பப்படுகின்றான். இதே போல இன்று நீதிமான்கள் மேல் கொலைகளும் பொய் குற்றச்சாட்டுகளும் மலிந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. தேவன் நீதிபரர். அவர் சரியாக நியாயம் தீர்ப்பார். சிந்திப்போம், செயல்படுவோம்.